அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 2 ஆஃப் த டெஸ்ட் சீரீஸ் ஏன்ஷியன்ட் இண்டியன் டெஸ்ட் சீரீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவும் AICSCC யூடியூப் சேனலும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த தேர்வை வந்து யார் வந்து எழுதலையோ அவங்க இந்த வீடியோவை உடனே கட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு, இந்த எக்ஸாம் இருக்குல்ல, இது வந்து வீக்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது. ஆஃப்லைனில் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ரெஜிஸ்டர், ஓகேங்களா? NM ஸ்டடி ஹால் அந்த யூடியூப் அந்த டெலகிராம் குரூப்பில் NM ஸ்டடி ஹால் அப்படிங்கிற அந்த டெலகிராம் குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதில் வாரம் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாட் அலாட் பண்ணுவோம். அதில் போயிட்டு நீங்கள் எழுதலாம். கிட்டத்தட்ட 700 பேர் 750 பேருக்கு அதுக்கு உண்டான ரேங்கிங் வந்து உங்களுக்கு வரும். எல்லாருமே பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க, ஆன்லைனில் எழுதுகிறாங்க, டவுன்லோட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கம்பேர் யுவர் மார்க்ஸ். நீங்கள் இப்போ மார்க் ஏதாவது எடுத்துருக்கீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட் ஆர் டிஜெக்டட் பை யுவர் மார்க்ஸ். அதிகமாக இருந்தாலும் மண்டை மேலே ஏறிட வேணாம், கம்மியாக இருந்தாலும் ஐயோ போச்சு அப்படின்னு பயப்பட வேணாம். there is always the scope of improvement in this examination. That is the beauty of this examination. Keep on revising and repeating and active recalling. இது மூலமாக மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். You will gain confidence and automatically you will succeed in your life. ஓகே, ஸோ இந்த நோட்டை வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்க்க போகிறது, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மௌரியன் மேஜர் ராக்கெடிக்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். சனதி இட் இஸ் இன் கர்நாடகாவா அப்படின்னா கர்நாடகா தான். நெக்ஸ்ட் சொப்பாரா இஸ் இன் மகாராஷ்டிரா. கரெக்ட், சொப்பாரா மகாராஷ்டிரா தான். நெக்ஸ்ட் மான்சீரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இட் இஸ் நாட் இன் குஜராத். ஓகே, மான்சீரா குஜராத் கிடையாதுங்க, இது வராது. ஓகே, எரகுடி இட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷா அப்படின்னா எஸ், ஆந்திர பிரதேஷ் தான். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 only is the correct answer. 3 pair only is the correct answer. Next, இம்பார்ட்டண்ட்டான மேஜர் ராக்கெடிக்ஸ் அப்புறம் பில்லரெடிக்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மேஜர் ராக்கெடிக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 14 ராக்கெடிக்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ பிளேசஸில் இருக்குன்னா 8 பிளேசஸில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? 14 ராக்கெடிக்ஸ் இருக்குது, பட் 8 பிளேசஸில் இருக்குது. அதே மாதிரி மேஜர் பில்லரெடிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பிளேசஸில் இருக்குது, ஆனால் 7 ராக்கெடிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ராக்கெடிக்ஸ், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட், which of the following rock or pillaredics or inscription mention the explicit name of Ashoka அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். மஸ்கி, பிரம்மகிரி, குஜாரா, அதுக்கப்புறம் நேட்டூர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இது இருக்குது அப்படின்றத யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ குஜாரா எங்கே இருக்குது, நேட்டூர் எங்கே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கி, பிரம்மகிரி இதெல்லாம் கர்நாடகாவில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் D, 1, 2, 3 and 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் ராக்கெடிக்ஸோட இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்கங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியாது அப்படின்னாலுமே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கலிங்கா வார் பற்றி அவர் 13th ராக்கெடிக்டில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யூ வுட் ஹவ் ஆன்சர்டு திஸ் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் கலிங்கா வார் இதுதான் 13th ராக்கெடிக்ட். ஓகே, பட் 8th ராக்கெடிக்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கலிங்கா வார் பற்றி பேசியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். அவர் கலிங்கா ராக்கெடிக் 13th ராக்கெடிக்கில் பேசியிருக்காரு. 8th அசோகாஸ் ஃபர்ஸ்ட் தம்ம யாத்திரா பற்றி பேசியிருப்பார். ஸோ இட் ஹாஸ் இன்டர்சேஞ்ச்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் கரெக்ட். சங்கம் கிங்டம்ஸ் பற்றி அவர் 2nd ராக்கெடிக்கில் பேசியிருக்காரு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சங்கம் கிங்டம்ஸ் பற்றி அவர் கேரள புத்ராஸ், அப்புறமா வந்து சத்யபுத்ராஸ், அப்புறம் சோலாஸ்,
பாண்டியாஸ் இப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. சத்யபுத்ரா இஸ் அதியமான். இது உங்களோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 pair ஒன்லி. ஓகே, அதுக்கப்புறம் பில்லர்ஸ், கேபிட்டல்ஸ். ஓகேங்களா, கேபிட்டல் ஏரியா, அதுக்கப்புறமா வந்து அந்த என்ன கேபிட்டல் இருக்குது இப்படியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லௌரியா நந்தன்கர் வந்து சிங்கிள் சீட்டட் லைன் இருக்குது. அதே மாதிரி வந்து புல்லும் இருக்குது. லௌரியா நந்தன்கரில் புல்லும் இருக்குது, சிங்கிள் சீட்டட் லைனும் இருக்குது. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ வைஷாலி பில்லராக இருக்கட்டும், இல்லை சரிக்ஷாவாக இருக்கட்டும், அலகாபாதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா, ஆர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருமிடி அந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மைனர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அதில் தான் ஆர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஷங்கிஷாவில் வந்து எலிஃபெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது மூணுமே வந்து ராங் அப்படிங்கிறதுனால 1 pair ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, with reference to Ashokan pillar inscription, consider the following statements. இங்கே உங்களுக்கு வந்து ஆன்சர் ஃபுல்லாகவே தெரியல அப்படின்னாலுமே you can use your MCQ aptitude here. MCQ aptitude. சார் எப்படி சார் அப்படின்னா, இப்போ இதுலேயே சில க்ளூஸ் இருக்குது. ஸோ இதை லாஜிக்காக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வரும் இது வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வச்சு சில ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகேங்களா, அப்போ அப்படி பார்க்கும்போது நெஹ்லி சாகர் பில்லர், பட் ஃபார் தட் ஆல்சோ யூ ஹாவ் டு நோ சம் பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்போ மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இல்லைனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அப்போ நெஹ்லி சாகர் பில்லர் inscription describes Ashoka's visit to Lumbini and exemption of Lumbini from the tax அப்படின்னு போட்டிருக்காங்க. Rumidai pillar inscription mentioned that Ashoka increased the height of the stupa of Buddha Kona Kamana to its double size அப்படின்னு போட்டிருக்காங்க. Next, Rumidai inscription is recorded as King Ashoka's pilgrimage to the birthplace of Buddha அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா இஸ் லும்பினி. லும்பினி தாங்க பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா. அப்போ ருமிடாய் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகாஸ் விசிட் டு லும்பினி இருக்குது. அப்போ இங்கே இது மாறி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே 3 ஒன்லி இஸ் த ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். வெறும் வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா லும்பினின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ திஸ் இஸ் வேர் யுவர் எம்சிக்யூ ஆப்டிடியூட் கிக்ஸ் இன் டு பிளே. ஓகேங்களா, பட் அதுக்கு இந்த பேசிக்கான நாலேஜான பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா இஸ் லும்பினி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ருமிதாய் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபேக்ட் வந்து மாறி இருக்குது. ஸோ மாற்றி படிச்சிருங்க. ஓ, இந்த பில்லரில் இப்படி இருக்கா, இந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இது இருக்கா அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, with reference to Ashokan and Archimedean pillars, consider the following statement. Ashokan pillars are associated with Buddhism, whereas Archimedean pillars are associated with Zoroastrianism and Persian culture. Ashokan pillars only associated with Buddhism அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Ashokan pillars are associated with Buddhism ஆனா கரெக்ட். Ashokan pillars are associated with secular degrees அப்படின்னா கரெக்ட். Ashokan pillars are associated with Zoroastrianism அப்படின்னா அதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ தே ஆர் அசோசியேட்டட் வித் வைட்லி. ஓகேங்களா, அசோகர் புத்திஸ்ட் தம்மா பற்றி பேசியிருக்காரு, புத்திஸ்ட் சிம்பிள்ஸை அவர் வந்து இன்கல்கேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அவருடைய அந்த மேஜர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில். அதுக்கப்புறமா வந்து தம்ம கோஷாவாக நான் மாற போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து தர்ம மகா மித்ராஸ் அவங்கள வந்து வைக்கிறாங்க. எதுக்குன்னா டு ஸ்ப்ரெட் த தம்மா டு பீப்புள். அதுக்கப்புறம் தம்ம யாத்திரைகள் போகிறாரு. ஸோ இப்படி புத்திசமுக்கு உண்டான சில விஷயங்கள் கூறுகள் அதில் இருக்கான்னா இருக்குது, ஆனால் அது மட்டும்தான் இருக்கான்னா கிடையாது. வேறு நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸும் வந்து அசோகர் வந்து சொல்லியிருக்காரு. அசோகர் வந்து நான் வந்து இந்த மாதிரி மரம் வந்து நட்டேன், அதுக்கப்புறம் குளம் வெட்டினேன், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி ஹீ இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டிங் த பீப்புள் டு பிஹேவ் வெல். ஓகேங்களா, பிஹேவ் வெல் அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. எல்லா செக்டையும் ஒரே மாதிரி மதிங்க,
உங்களோட எல்டர்ஸை மதிங்க இப்படிங்கிற இந்த வாக்கியங்களை வந்து கொடுக்குறாரு. ஸோ அசோகா இஸ் லைக் அ பேரண்ட், பெட்டர்னலாக வந்து அவர் அந்த அன்புகளை செலுத்துறாரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து இந்த மேஜர் ராக் எடிக்ஸ்லேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ this is correct. Both Ashokan and Archimedean pillars have capitals of lions and elephant. Ashokan pillar have these kinds of capitals. Archimedean pillars kum Ashokan pillars kum enna difference na, they can be inspired. Ashokan pillars can be inspired. Can be da, will be illa is illa, can be inspired from Archimedean pillars. Does for example Darius 1000 pillared wall, 1000 pillar hall. ஓகேங்களா? அந்த மாதிரி சில அந்த பில்லர்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். பட் தீஸ் பில்லர்ஸ், ஆர்க்கிமீனியன் பில்லர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இன் த கிராண்ட் ஸ்கீம். அதாவது வந்து அவங்க பேலஸில் தாங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சராக யூஸ் ஆச்சு இந்த ஆர்க்கிமீனியன் பில்லர்ஸ். இது வந்து அசோகன் பில்லர்ஸ் ஆர் ஸ்டாண்ட் அலோன் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக தான் தே இன்ஸ்டால்டு கேபிட்டல்ஸ், அனிமல் கேபிட்டல்ஸ் அது மேலே வந்து பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இல்லை. ஸோ ஆன்சர் செகண்ட் வந்து தப்புங்க. அப்போ ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த மௌரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சானிதட்டா வாஸ் த collector general of revenue, whereas Samarhatta is the officer in charge of treasury and store அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்புங்க. ஏன்னா இவங்களுடைய ரோல்ஸ் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, ஸோ district administration was looked over by the Rajukas, where the village administration were handed over to the Iptas அப்படிங்கிறதும் தப்பு. because this is also they have interchanged. ஓகேங்களா? இதில் அஸ்தசாஸ்திரத்தில் வந்து கௌட்டல்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரில் யாரோட ரோல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்டர், அதாவது வந்து சமரஹட்டாவுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ட்ரெஷரியை வந்து ஸ்டோர் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து சானிதட்டா. இவரோட ரோல் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட் தான். அப்போ யார் வந்து பெருசாக தப்பு பண்ணிடக்கூடாது, கலெக்ஷனில் இவர் தப்பு பண்ணிடக்கூடாது. இவருக்கு தப்பு பண்ணுறவருக்கு தான் அதிக பனிஷ்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார்? நெய்தர் ஒன் நாட். நெக்ஸ்ட்டு, வித் ரெஃபரன்ஸ் டு விமன் இன் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மெனி விமன் ஒர்க்ட் இன் த வீவிங் அண்ட் ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரீஸ் டியூரிங் த மௌரியன் டைம்ஸ் அப்படின்றாங்க. எஸ், இட் கேன் பி கரெக்ட். மெனி விமன், நாட் ஆல் த விமன். ஸோ மெனி விமன் ஒர்க்னா அப்படின்னா பண்ணியிருக்கலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. Okay, no women accompanied the king to hunt in chariots or on the horseback அப்படிங்கிறது தப்புங்க. ஏன்னா women were used as spies during those times, bodyguards during those times. ஓகேங்களா? அதுக்கான அக்கௌண்ட்லாம் அஸ்தசாஸ்திரத்திலே இருக்குது. ஸோ this is wrong. There were no women ascetics in the Mauryan empire அப்படிங்கிறதும் தப்புங்க. ஓகேங்களா? அந்த டைம்லேயும் அதெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு consider the following statement with reference to the Mahabhatmananda. மகாபத்மநந்தாவை பற்றி கேட்டிருக்காங்க. brought an image of Jinnah from Kalinga. இது வரைக்கும் கரெக்ட். மகாபத்மநந்தா brought the image of Jinnah, ஜெயின துறவியோடைய ஒரு இமேஜை கலிங்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாரானா கரெக்ட். ஆனால் நாட் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் கிங் காரிவேலா. காரவேலா என்ன பண்ணுறாருன்னா அவரோட அதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மகாபத்மநந்தா இங்கேருந்து இது ஒடிசாவிலேருந்து கலிங்காவிலேருந்து ஒரு ஜின்னா ஸ்டாச்சுவை எடுத்துகிட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய படை சேனைகளெல்லாம் கொண்டு போயிட்டு மகதா கிங்கை ஒரு வழி பண்ணி அவனை என் காலில் உழ வச்சு அந்த ஸ்டாச்சுவை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே பிரதிஷ்டை செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ மகாபத்மநந்தா கொண்டு போன ஸ்டாச்சுவை நான் திருப்பி கொண்டு வந்தேங்கிறது தான் அதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், விச் இஸ் பை த காரவேலா. அதில் இருக்குது அதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், உதயகிரி கந்தகிரி கேவ்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈ வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் எம்பரர். வித் ரெஸ்பெக்ட் டு மகாபத்மநந்தா வி ஆர் ஸ்பீக்கிங். He was India's first historical emperor whose subjects enjoyed the benefits of life without fear of outside intruders during his reign. அப்படின்னா இது கரெக்டுங்க. ஓகேங்களா? ஸோ இது தப்பு, இது கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2 only is the right answer. Next, I have given you about the inscription.
highlights of the Antikumpa inscription. Kindly read it once. Okay. Next, arch colored pottery period. அரப்பன் பீரியடா அப்படின்னா அரப்பன் பீரியடோட அரப்பனோட கண்டெம்பரரி தான் இதெல்லாம். ஓகேங்களா, அரப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்கல, அரப்பன் பீரியடான்னு கேட்குறாங்க. அரப்பன் பீரியட் தான் இந்த ஆர்ச் கலர்டு பேட்டரி. ரெட்வேர் வேதிக் ஏஜா அப்படின்னா பெயிண்டட் கிரேவேர் தாங்க வேதிக் ஏஜ். ரெட்வேர் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குப்தாஸ். ஓகே, ஸோ நார்தன் பிளாக் பாலிஷ் வேர் மௌரியாஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2 pair only is the correct answer. Next, consider the following statements regarding Mahayana and Theravada Buddhism. So, Mahayana Buddhism emphasizes helping others to attain the salvation. இதுதான் இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போதிசத்வா அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்கிறாங்க. அதாவது போதிசத்துவர்கள் யார் அப்படின்னா they will reduce, they are the compassionate creatures others on the others. ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய புத்த நிலையை அடையிறத அடக்கிக்குவாங்களாம். ஏன்னா நம்ம மட்டும் புத்த நிலையை அடையிறதுங்கிறது ஒரு சுயநலமான விஷயம். அப்போ இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து புத்த நிலையை அடையணும், அதுக்கு நம்ம போராடுவோம், எய்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம புத்த நிலையை அடைவோம் அப்படின்றது தான் மகாயானா புத்திசத்துடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அப்படியே வந்து போதிசத்வா வர்ஷிப்பாகவும் மாறுது, அவங்களையும் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மகாயானா புத்திசம் எம்ஃபசைஸ் ஹெல்பிங் அதர்ஸ் டு அட்டைன் சால்வேஷன் இஸ் கரெக்ட். தேரவதா ஃபோக்கஸஸ் ஆன் இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட் த்ரூ டிசிப்ளின் அண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறதும் கரெக்ட். புத்தருடைய பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த தேரவதா புத்திசம். ஓகேங்களா, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தேரவதா புத்திசம் என்விஷன்ஸ் புத்தா அஸ் அ ஹியூமன் பீயிங். அப்போ ஹியூமன் பீயிங்னு நினச்சதுனால தான் வந்து அவருடைய பிரின்சிபல்ஸையும் கோட்பாடுகளையும் ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்க மகாயானா புத்திஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தாவை ஒரு சேவியராக, ஒரு டிவைன் ஃபிகராக, அதாவது ஒரு கடவுளாக வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. டெய்டி வர்ஷிப் இதெல்லாம் வந்து மகாயானா புத்திசமில் அதனால தான் வந்து வர ஆரம்பிக்குது. மகாயானா புத்திசம் அதனால தான் டெய்டி வர்ஷிப் ஆனதுனால தான் இது மக்களுக்கு வந்து எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது மகாயானா புத்திசமை. அதுக்கப்புறமா வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பரவுச்சு. ஆனால் அதுவே 500 வருஷம் கழிச்சு அதோட வீழ்ச்சிக்கும் அது காரணமாயிடுச்சு. பிகாஸ் டெய்டி வர்ஷிப்னும் போது ரிச்சுவல்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆகுது, எல்லாருமே வந்து கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ மறுபடியும் வந்து பக்தி மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது, அது சிம்பிள் ஆகிடுது. ஸோ இந்துவிசம் ரீஇன்வென்டட் itself in the 7th and 8th century which displaced the Buddhism in Indian subcontinent. ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் புத்திசம். ஸோ நம்ம பார்க்கும்பொழுது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ போத் 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த early Buddhist schools. While Sautantrika belongs to Mahayana Buddhism, மத்தியமிகா பிலாங்ஸ் டு த ஹீனயானா புத்திசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு. சௌதந்திரிகா பிலாங்ஸ் டு த ஹீனயானா புத்திசம், அதுக்கப்புறமா வந்து மத்தியமிகா பிலாங்ஸ் டு த மகாயானா புத்திசம். மத்தியமிகா அப்புறம் யோகக்காரா, இந்த ரெண்டுமே வந்து மகாயானா புத்திஸ்டமுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்செக்ட்ஸ். ஓகேங்களா, சௌதந்திரிகாஸ் அப்புறம் தீவிரவதின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமயத்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீனயானா புத்திசமுடைய சப்செக்ட்ஸ். ஓகே, ஸோ இது தப்புங்க. அப்புறம் லோக்கதந்திரவதின்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா தே ஃபாலோ த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ். ஓகே, லோக்கதந்திரவதின்ஸ் ஃபோக்கஸ் ஸ்ட்ரிக்ட் அட்ரன்ஸ் டு த மோனோயிஸ்டிக் டிசிப்ளினா அப்படின்னா கிடையாதுங்க. ஓகேங்களா, சர்வஸ்தவதின்ஸ் தீவிரவாதி அப்படிங்கிறாங்களா, தீவிரமாக எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது. ஸோ தீவிர ஸ்ட்ரிக்ட் அட்ரன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தீவிரவாதிஸ் இவங்கெல்லாம். ஓகேங்களா, ஸ்தவீரவதின்ஸ் ஓகே ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் அட்ரன்ஸ் டு த மோனோயிஸ்டிக் டிசிப்ளின். லோக்கந்திரவதின்ஸ் வந்து ஃபாலோ மாடிஃபைடு டிசிப்ளினரி ரூல்ஸ். ஸோ இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. லோக்கந்திரவதின்ஸ் தான் வந்து எங்கேருந்து பிரிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சங்கிரிகாஸ் அப்படிங்கிற அந்த செக்ட்லேருந்து பிரிவாங்க. ஓகே, மகா சங்கிரிகாஸுக்கும் தீவிரவதின்ஸுக்கும் தான் வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் கொஞ்சம் கிளாஷ் வரும்.
ஓகேங்களா. ஆனால் புத்திசம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள கிளாஷஸ் வரும். அதுக்கப்புறம் மகா சங்கிரிகாஸ் தான் வந்து என்னவா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாயானா புத்திஸ்டாக மாறுறாங்க 4th புத்திஸ்ட் கவுன்சிலில். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தப்பு, நெய்தர் 1 nor 2 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹவ் கிவன் த சப்செக்ட்ஸ் ஆஃப் தேரவதா புத்திசம், அதுக்கப்புறம் ஹீனயானா புத்திசம், அதுக்கப்புறமா சப்செக்ட்ஸ் ஆஃப் மகாயானா புத்திசம். இது ரெண்டுமே இருக்குது, ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, போதிசத்வாஸ் இன் புத்திசம் எக்ஸ்பிரஸ் சர்டன் குவாலிட்டிஸ் அண்ட் attributes. In this context, consider the following pairs. So, கீர்த்தி கர்ப்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவர்லார்ட் ஆஃப் ஹெல், யமா மாதிரியான போதிசத்வாவில் அவர் ஒரு யமன். ஓகேங்களா, அந்த கான்செப்ட். அவல கோட்டீஸ்வரா அப்படிங்கிறது இஸ் அ கம்பேஷனேட் எம்பாடிமெண்ட் ஆஃப் த கம்பேஷன். ஓகேங்களா, அவல கோட்டீஸ்வரா அதாவது த ஒன் ஹூ லுக்ஸ் இன் த டவுன்வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்பேஷனேட்டாக சக மனுஷங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு போதிசத்துவர் அவர். ஓகேங்களா, இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கம்பேஷன், அதுதான் அவல கோட்டீஸ்வரா. இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பத்ம பாணி. ஓகேங்களா, லோட்டஸ் பேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், மஞ்சுஸ்ரீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் த விஸ்டம் அண்ட் இன்டலெக்சுவல். ஓகேங்களா, அவங்க கிட்டத்தட்ட வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரஸ்வதி தேவி மாதிரி, அதுக்கு ஈக்குவலானவங்க தான் வந்து அந்த இடத்துல மஞ்சுஸ்ரீ. ஓகே, அப்போ இது ரெண்டும் வந்து மாறி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். மைத்ரேயா இஸ் அ ஃபியூச்சர் புத்தா, இது கரெக்டுங்க. இது பிஒய்க்யூவில் கேட்ட ஒரு ஃபேக்ட். ஓகே, 2 pair only is the correct statement. B, 2 pair only is the correct statement. So other kinds of bodhisattvas I have given here, so kindly refer them. ஓகேங்களா. Next, which of the following text mentions the 16 Mahajanapadas and includes Buddha's advice to the young men and women about their way of life, particularly focusing on respects and harmony within families? ஓகேங்களா, ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுகுந்த நாயக்கா அப்படிங்கிறது தான். திஸ் அனுகுந்த நாயக்கா ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் த 16 மகாஜனபதாஸ். அனுகுந்த நாயக்கா இதுதான் வந்து 16 மகாஜனபதாஸ் பற்றி பேசுது. இந்த இந்த குதக்க நாயக்கா இருக்குல்ல, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஜதகா டெய்ல்ஸ், தம்மபாதா இதெல்லாம் வந்து திஸ் குதக்க நாயக்கா ஒன்லி ஸ்பீக்ஸ். ஓகேங்களா, இந்த குதக்க நாயக்கா, அனுகுந்த நாயக்கா, திகநாயக்கா இது எல்லாமே வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் வினய பித்தகா. ஓகேங்களா, வினய பித்தகா. நெக்ஸ்ட், பூமிஸ்பிரஸ் முத்ரா. ஓகே, பூமிஸ்பிரஸ் முத்ரா, புத்தா காலிங் த எர்த் டு விட்னஸ் த ட்ரூத். பூமிஸ்பிரஸ் முத்ரா. அதுக்கப்புறமா வந்து விதர்க்க முத்ரா. தர்க்கம் அப்படின்ற இந்த அர்த்தம் இருக்குல்ல, தர்க்கம்னா வந்து இட் இஸ் அபவுட் டிபேட். ஓகேங்களா, தர்க்கம் பண்ணுற, என்கிட்டயே தர்க்கம் பண்ணுறியா அப்படிலாம் கேட்பாங்க. அதாவது டிபேட்டை தான் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் அ டிஸ்கஷன் ஆர் இன்டலெக்சுவல் டிபேட். ஓகே, இதுவும் கரெக்டு தான். ஸோ உத்தரபோதி முத்ரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போதி ட்ரீ மாதிரியான ஒரு முத்ரா, இப்படி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து உத்தரபோதி முத்ரா. இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஹை என்லைட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு செர்மோன் ஆஃப் புத்தா வந்து உத்தரபோதி முத்ரா இல்லை, இட் இஸ் தர்மச்சக்கர பரிவர்த்தன முத்ரா. தர்மச்சக்கர பரிவர்த்தன முத்ரானா இந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் த டேர்னிங் த வீல் ஆஃப் தம்மத்தோடைய அந்த சக்கரத்தை நான் சுழற்சி செய்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ ஃபஸ்ட்டு செர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார்நாத்தில் டியர் பார்க்கில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபஸ்ட்டு செர்மன் புத்தா வந்து கொடுக்குறாரு. என்னென்னு கொடுக்குறாரு, அவர் என்ன நினச்சாரோ, ஏன் வந்து இந்த உலகம் வந்து துக்கத்தினால் நிறைஞ்சது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா, 4 நோபல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோபல் ட்ரூத்ஸை இதில் இந்த தர்மச்சக்கர பரிவர்த்தன முத்திரை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். அப்போ இந்த பூமிஸ்பிரச முத்ரா என்ன சார் அப்படின்னா புத்தர் வந்து என்லைட்டன்ட் ஆகிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை மற்றவங்களாம் வந்து என்லைட்மெண்ட் ஆயிட்டிங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது இந்த பூமாதேவி தான் சாட்சி அப்படின்ட்டு இந்த பூமியை வந்து தொடராரு. இந்த முத்திரைக்கு பேர் தான் வந்து பூமிஸ்பிரச முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா இது 2 pair only. அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முத்ராஸ் ஆர் ஆல்சோ தேர் விச் ஐ ஹவ் கிவன் ஹியர். ஓகேங்களா, அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. இதுதான் தர்மச்சக்கர முத்ரா, தர்மச்சக்கர பரிவர்த்தன முத்ரா.
ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து அபயமுத்ரா. அபயமுத்ரானா இப்படி இருக்கிறது. ஓகேங்களா, எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயந்தான் அபயமுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து விதர்க்க முத்ரா. தர்க்கம் பண்ணும்போது இப்படி வச்சு தர்க்கம் பண்ணுறாங்க, விதர்க்க முத்ரா. ஓகேங்களா, இதுதான் வந்து உத்தரபோதி முத்ரா. உத்தரபோதி முத்ரா. நெக்ஸ்ட் வினயபித்தகா. வினயபித்தகா வந்து டீச்சிங்ஸ் அண்ட் டிஸ்கோர்சஸ் ஆஃப் த புத்தா. அது அந்த திக்ன நாயக்கா இது எல்லாமே வந்து சுத்த பித்தக்கால இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வினயபித்தகா வந்து டீச்சிங்ஸ் அண்ட் டிஸ்கோர்சஸ் ஆஃப் த புத்தா. சுத்த பித்தகா வந்து ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் த மொனாஸ்டிக் லைஃப். ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் த மொனாஸ்டிக் லைஃப். இது ரெண்டுத்தில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்த பித்தகா இஸ் த ரூல்ஸ், சாரி வினயபித்தகா இஸ் த ரூல்ஸ். ரூல்ஸை சொல்கிறது தான் வினயபித்தகா. ஓகேங்களா, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வினயபித்தகா. சுத்த பித்தகா வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் த புத்தா இருக்கும் சுத்த பித்தகால. ஓகே. ஸோ அபிதம பித்தகா இஸ் த ஃபிலாசபிக்கல் டாக்ட்ரினல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ ஒன் பேர் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சுத்த பித்தகா வந்து டீச்சிங்ஸில் புத்தாவோட டீச்சிங்கை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதனால் இட் இஸ் ரிட்டன் பை ஆனந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வினய பித்தகா அப்படிங்கிறது வினய், இட் இஸ் நத்திங் பட் ரூல்ஸ், விதி. வினய் இஸ் ஈக்குவல் டு விதி. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ரூல்ஸ். ஸோ வினய பித்தகா இஸ் ரிட்டன் பை உப்பாலி. ரூல்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உப்பாலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. அபிதம பித்தகா இஸ் அ ஃபிலாசபிக்கல் டாக்ட்ரினல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவுன்சில் டியூரிங் த ரெயின் ஆஃப் இது பிளேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ புத்திஸ்ட் கவுன்சில். ஃபஸ்ட்டு கவுன்சில் இஸ் அசோகாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு கவுன்சில் வந்து அஜாத சத்ரு தான் வந்து பண்ணுறாரு இன் ராஜகிருஹா. இது கரெக்டு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து அப்போ இது தப்பு, இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒன் தப்பாயிடுது. செகண்ட் கவுன்சில் காலசோகா தான் பண்ணுறாரு, கரெக்டு. வைஷாலியில் தான் பண்ணுறாரு, கரெக்டு. தேர்டு கவுன்சில் கனிஷ்கா பண்ணுறாரா அப்படின்னா தப்பு. யார், அசோகா பண்ணுறாரு. காஷ்மீர்லையானா அதுவும் தப்பு. பாட்டாளிபுத்திரத்தில் பண்ணுறாரு. ஓகேங்களா. இந்த இடத்துக்கு தேர்டு கவுன்சிலுக்கு பதில் ஃபோர்த்து கவுன்சில்னு போட்டிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் தப்பு, தேர்டும் தப்பு, ஒன்றும் தப்பு. ஸோ ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ ஐ ஹவ் ஆல்சோ given you some of the important things with regarding to the அந்த கவுன்சில்ஸ். யார் வந்து அதை ப்ரிசைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மகா காஷ்யபா தான் வந்து ப்ரிசைட் பண்ணியிருப்பார். எந்த இடத்துல நடந்தது, கேவ், ஏதோ ஒரு கேவில் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படியும் கேட்பாங்க. ஓகேங்களா. ராஜ்கிருகாங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால எந்த இடத்துல நடந்ததுங்கிறத முதற்கொண்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அபிதம பித்தகா வாஸ் கம்பைல்டு பை கட்டவத்து. ஓகே. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. With reference to the history of India, the term Samatha, Sila, Anika, Anatha are related to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is nothing but meditative and philosophical concepts in Buddhism. ஓகேங்களா. meditative and philosophical concepts of Buddhism. Next, the great events of life of Buddha were symbolically represented by different symbols on the Sarnath pillar. டிஃப்ரெண்ட் பில்லர்ஸை முன்னிறுத்தி அது வந்து கிரேட் ஈவெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பில்லர்ஸில். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஸ்தூபா அப்படிங்கிறது மகா பரிநிர்வாணா, அதாவது வந்து அவர் இறந்ததை கிரேட் ப்ளோயிங் அவுட்டை மகா பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ரெப்ரசன்டட் இன் ஸ்தூபாவா அப்படின்னா கரெக்ட். ஓகே. லோட்டஸ் இஸ் த பர்த் ஆஃப் புத்தா, அதுவும் கரெக்ட். லோட்டஸை வச்சும் சொல்லுவாங்க, எலிஃபெண்ட்டை வச்சும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. லயன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் என்லைட்மெண்ட்டா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சர்மன். ஓகேங்களா, சர்மன். ஸோ அதனால் லயன் வராது. என்லைட்மெண்ட் வந்து போதி ட்ரீ வச்சு சொல்லுவாங்க. ஆர்ஸ் வந்து கிரேட் ரெனவுன்சியேஷன் தான், கரெக்ட். இது கரெக்ட். ஸோ இது தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு. ஸோ 3 பேர் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ வி ஹவ் கிவன் ஹியர் ஸோ எலிஃபெண்ட்டு, புல்லு, லோட்டஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபுட் பிரிண்ட், இது எல்லாமே புத்த பாதைகள், புத்த பாதாஸ் அப்படின்றது இந்த கான்செப்ட் தான் பேர்த்தில். அப்புறம் கிரேட் ரெனவுன்சியேஷன் அப்படிங்கிறது பெக்கிங் பவுலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எம்டி த்ரோனை வச்சு சொல்லுவாங்க, ஆர்ஸை வச்சு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் என்லைட்மெண்ட்டுக்கு இந்த
போதி ட்ரீ வச்சு சொல்லுவாங்க, இல்லை வஜ்ராசனம், அந்த வஜ்ராசனத்தில் தான் அவர் வந்து என்லைட்மெண்ட் ஆகுறாரு, ஸோ அதை வச்சும் சொல்லுவாங்க. டீச்சிங்ஸ் வந்து லயன், செர்மன் வந்து லயன்ஸ். மகாபரி நிர்வாணா இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்தூபா. ஓகே, நெக்ஸ்ட்டு, with reference to the architectural history of India, consider the following stupas: Sanchi stupa, Damik stupa, அப்புறம் வந்து பரூட் ஸ்தூபா, அமராவதி ஸ்தூபா. How many of the above stupas were built during the Mauryan dynasty அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரியன் டைனாஸ்டியில் இந்த மூணு இடமுமே வரும். இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ மௌரியா பக்கத்தில் அந்த மௌரியன் டைனாஸ்டி இது எல்லாத்தையும் தான் வச்சுருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அவங்க தான். அமராவதி மட்டும் அவங்க இதில் வராது. ஓகேங்களா, இது வந்து சாத்தவாகனாவுடைய அந்த டைமில் வரும். ஓகேங்களா, சாத்தவாகனாஸ் கன்ஸ்ட்ரக்டட் த அமராவதி ஸ்தூபா. அப்போ only 3 is the right answer. ஓகேங்களா, only 3. அதுக்கப்புறம் அமராவதி பற்றி வந்து நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் அமராவதி. அமராவதி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம். ஓகேங்களா, so it has been discovered by Mackenzie, okay, and it is the birthplace of Mahayana Buddhism, one of the important birthplace of Mahayana Buddhism. Mahayana Buddhism யார் வந்து ப்ரப்போன் பண்ணதுன்னா ஆச்சாரியா நாகார்ஜுனா. அதனால தான் அவருடைய பேர்லேயே வந்து நாகார்ஜுன கொண்டா அப்படின்னு இன்னொரு ஸ்தூபா அதெல்லாம் வந்து கட்டினாங்க. ஓகேங்களா, நாகார்ஜுன கொண்டா. he is the philosopher of மத்தியமிகா philosophy. ஒன்றும் இல்லை, சூன்யவதா அப்படின்னு சொல்கிறது. சூன்யம், இந்த உலகமே வந்து சூன்யத்தினால நிறைஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த மத்தியமிகா philosophy. ஓகேங்களா, யோககாரா philosophy வந்து வினயவிதா. ஓகேங்களா, வினய வதம் பண்ணுறது. ஓகேங்களா, நம்மளுடைய ஆக்ஷன்ஸை வதம் பண்ணுறது, அதுதான் வந்து வினயவதா. ஓகே, நெக்ஸ்ட், தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்தூபாஸ் விச் யூ ஹாவ் டு நோ. இதில் இங்கே பாருங்கள், இங்கே மேலே அமராவதி இருக்குது, அதுக்கு கீழே தான் வந்து நாகார்ஜுன கொண்டா இருக்குது. சசாரம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ பீகாரில் இருக்குது சசாரம். பீகார் ஒடிசா. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தமக், அதுக்கப்புறமா வந்து சாஞ்சி, அப்புறம் பஹ்ரூட், இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா, பிப்ரிவா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த பஹ்ரூட் ஸ்தூப்பாவில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மகாமாயாஸ் ட்ரீம் வந்து அதில் டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. மகாமாயாவுடைய ட்ரீம் அது எந்த ஸ்தூப்பாவில் இருக்குன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் இன் பஹ்ரூட் ஸ்தூப்பா அக்கார்டிங் டு யுவர் என்சிஆர்டி ஒரு வாட்டி பாருங்கள், ஃபைன் ஆர்ட்ஸ் என்சிஆர்டியை பார்த்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, with respect to the architecture, cave architecture, Indian cave architecture is very important theme with respect to UPSC. Ancient India உடைய தீமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தீம் இஸ் இந்தியன் கேவ் ஆர்கிடெக்சர். ஓகே, இல்லைனா ராக் கட் டெம்பிள்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ். While the Ajanta caves represent the themes of Buddhism, the Ellora caves are associated solely with the Hinduism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த solelyங்கிறது தப்புங்க. Ellora caves are associated with Hinduism, Buddhism and also Jainism. Okay, so இந்த statement தப்பாயிடுது. While Kandagiri caves were developed under the patronage of Mauryan kingsங்கிறதே தப்பு. ஏன்னா கந்தகிரி உதயகிரி caves were developed by the patronage of Karavela அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் for Jains. ஸோ இது தப்பு. ஸோ ரெண்டுமே தப்புங்க. ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறதுனால neither 1 nor 2 is the correct answer. ஓகேங்களா, ஸோ அஜந்தாவை பொறுத்த வரைக்கும் it has been developed in 2 phases. என்னென்னா, ஃபர்ஸ்ட் phase is during the Satavahana dynasty where they patronized Hinayana Buddhism. செகண்ட் phase வந்து அவங்களுடைய பேட்ரன்ஸ், அவங்களுக்கு அப்புறமா வந்து ஃபிடியூட்ரிஸ் வாக்காட்டகாஸ், அவங்க பேட்ரனைஸ் பண்ணுறாங்க. தே பேட்ரனைஸ் த மகாயானா புத்திசம்னால தான் அந்த மகாயானா அந்த கேவ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து சாத்தவாகனாஸ் பண்ணும்போது சைத்தியாஸ், விஹாராஸ் இதெல்லாம் பேட்ரனைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தா வர்ஷிப் அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட ஐடல்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, புத்தரோட ஐடல்ஸை வந்து இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் அந்த மாரா வந்து ஒரு படையே திரட்டிட்டு வரா மாதிரியெல்லாம் சில
இது ஐடல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. மகா பரிநிர்வாணம் அந்த இதுவை ஐடலாக பண்ணியிருப்பாங்க, சிலையாக வடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ், ஃபெரஸ்கோ பெயிண்டிங்ஸ், பத்மபாணியோட பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாமே இவங்க அந்த வாக்காட்டகாஸ் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட இது. ஓகேங்களா? அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் வந்து அஜந்தாவில் 30 கேவ்ஸ் இருக்குது, எல்லோராவில் 34 கேவ்ஸ் இருக்குது. 34 கேவ்ஸில் ஃபஸ்ட்டு 1 to 12 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு புத்திசம், மகாயானா புத்திசம். செகண்ட் வந்து 13 to 29 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹிந்துவிசம். அதில் 16th கேவ் தான் என்ன கேவ், இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் மோனோலித்திக் டெம்பிள் எல்லோரா டெம்பிள். ஓகேங்களா? எல்லோரா டெம்பிள் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கிருஷ்ணா 1. ஓகேங்களா? கிருஷ்ணா 1 தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கேவ் 30லேருந்து 34 ஜெயின் திகம்பரா செக்ட்டு, அதுக்கான கேவ்ஸ் இருக்குது, கேவ்ஸ் ஃபிலாசபி அதெல்லாம் இருக்குது, ஜெயினா ஃபிலாசபி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்னென்னா ராவணா ஷேக்கிங் த மவுண்ட் கைலாஷ், அந்த ஸ்கல்ப்சர் வந்து இதில் இந்த எல்லோரா கேவில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் another important cave which is கார்லே கேவ்ஸ் which is also in மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் தான் கார்லே கேவ்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் இந்தியாவிலேயே இருக்கிற கிராண்ட் சைத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜஸ்ட் சைத்தியா வந்து இந்த சைத்தியா தான். அது கார்லே கேவ்ஸில் தான் லார்ஜஸ்ட் சைத்தியா அந்த இடம் இருக்குது. ஓகேங்களா? சைத்தியா விகாரா, சைத்தியா அப்படிங்கிறது என்னென்னா வந்து கும்பிடுற இடம், மாங்ஸ் வந்து கும்பிடுற இடம், இட் இஸ் லைக் டெம்பிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகாராஸ் இஸ் அ டுவெல்லிங் ஸ்டடி பிளேஸ் ஆஃப் த மாங்ஸ். ஓகே, ஸோ இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு புத்திசம், புத்தருடைய டைம் பீரியடில் அசோசியேட்டான சில இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லும்பினி இஸ் இன் நேபாள், நேபாளுடைய அந்த பார்டரில் இருக்கும். ஸோ லும்பினி இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் இது புத்தா. அவர் என்ன பண்ணுறாருன்னா லும்பினிலேருந்து வெளில வந்து எங்கே வராரு, அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது போத் கயா இருக்குல்ல, இங்கே வந்து அவருக்கு வந்து ஞானம் வருது. போத் கயாவில் அவருக்கு ஞானம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் கயாவிலேருந்து அவர் சார்நாத்துக்கு திருப்பி போகிறாரு ஃபஸ்ட்டு செர்மன் கொடுக்கறதுக்கு. ஃபஸ்ட்டு செர்மன் இஸ் இன் சார்நாத். அதுக்கப்புறமா வந்து அவர் எங்கே போய் முடிக்கிறார் அவரோட கடைசி பயணத்தை அப்படின்னா குஷிநகரால் போய் முடிக்கிறார். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்போ அந்த சுற்றியே தான் அந்த வெஸ்ட்டு, அந்த ஊபி, அதுக்கப்புறமா வந்து ஒடிசா, பீகார், ஒடிசா கிட்டே வரல, பீகார், அப்புறமா வந்து மத்திய பிரதேஷ், இந்த சைடில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ். ஸோ இந்த சைட்லேயே வந்து அவருடைய பயணங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்டான கேவ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா அஜந்தா இங்கே இருக்குது பாருங்கள், மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. கார்லே அண்ட் பாஜா கேவ்ஸ் இதுவுமே வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மும்பைக்கு கீழே வந்து எலிஃபெண்டா கேவ்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதுவும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அண்ட் தென் தர் இஸ் நாகார்ஜுன கொண்டா, அதுக்கப்புறம் அமராவதி, உதயகிரி, கந்தகிரி கேவ்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து தௌலியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏன்ஷியன்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சரல் பிளேஸ் தான். தென் ஹியர் சிக்கிமில் பாருங்கள் ரும்டெக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, இது வந்து மொனாஸ்ட்ரி இருக்கிற இடம், ரும்டெக் மொனாஸ்ட்ரி. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷில் தாபோ மொனாஸ்ட்ரி, தரம்ஷாலா மொனாஸ்ட்ரி, அப்புறமா வந்து கார்திங் மொனாஸ்ட்ரி. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் மொனாஸ்ட்ரிஸ். மேலே லடாக் மொனாஸ்ட்ரி, மொனாஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மொனாஸ்ட்ரிஸ். ஓகேங்களா? Consider the following statements regarding Barabar caves. They are located on the banks of river ஹோக்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பராபர் கேவ்ஸ் வந்து ஹோக்ரா பேங்க்கில் இருக்கா அப்படின்னா கிடையாது. எது ஹோக்ரா பேங்க்கில் இருக்குது? இட் இஸ் அஜந்தா. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். It is also based on the previous year question. They were denoted to the Ajivika sect of Emperor Ashoka அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? அஜீவிகா செக்ட் பை எம்பரர் அசோகா தான் பண்ணார். தே ஃபீச்சர் அ சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் இந்து அண்ட் ஜெயின் ஸ்கல்ப்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு. ஸோ ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது உங்களோட என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். இதில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு லோமாஸ் ரிஷி கேவ், திஸ் இஸ் த லோமா ரிஷி கேவ். ஓகேங்களா? இந்த லோமாஸ் ரிஷி கேவில் இந்த இடம் நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து மூவிங்கில் இருக்க மாதிரி, இந்த 2 இடமே வந்து யானைப்படை வந்து மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கல்ப்சரை போட்டிருப்பாங்க. திஸ் கேவ் இஸ் த டிரான்சிஷன் பீரியட் ஆஃப் மௌரியன் பீரியட் வேர் தே டிரான்சிஷன் ஃப்ரம் த wood to
ஸ்டோன் ஓகேங்களா ஆர்கிடெக்சருக்கு அவங்க அப்போ தான் வந்து இது டிரான்சிஷன் பண்ணுறாங்க. லோமாஸ் ரிஷி கேவ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பராபர் கேவ்ஸ். ஓகே, வேர் the Ashoka gave the patronage to or this cave to the Ajivika sect. Ajivika sect patronize பண்ணுறாரா அப்படின்னா patronize பண்ணியிருக்காரு ஓகேங்களா. அது வந்து அவங்க அப்பா ஃபாலோ பண்ண பிந்துசாரா ஃபாலோ பண்ண செக்ட் அது ஓகேங்களா. அஜீவிகா செக்ட் அவங்க தாத்தா ஃபாலோ பண்ணது ஜெயினிசம் ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரியா. இவர் ஃபாலோ பண்ணுறது புத்திசம். ஓகே, நெக்ஸ்ட்டு யக்ஷா யக்ஷி, அதுக்கப்புறம் இந்த இதுதான் யக்ஷா யக்ஷினி, இந்த போஸ்டர்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆர்கிடெக்சரல் மாவல்ஸ் ஓகேங்களா. ஸோ பாலிஷ்டாக இருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சர்லாம். ஸோ அந்த அந்த இதுவே வந்து கிளாஸியாக இருக்கும், கிளாஸி இது. அதனால தான் வந்து மௌரியன் டைமில் அது வந்து பெயிண்டட் நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படின்லாம் சொல்கிறோம் ஓகேங்களா. அதை எப்படி வந்து பாலிஷாக வச்சுருக்கணும்னு அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. ஸோ பாட்னா, விதிஷா, மதுரா இது எல்லாமே வந்து இந்த யக்ஷா யக்ஷினி அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இருந்திருக்கு. அப்போ எந்த பிளேஸில் இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாட்னா, விதிஷா, மதுரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்போசதா அப்புறமா வந்து சம்பதா இதெல்லாம் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் த ப்ராக்டிசஸ் இன் புத்திசம். Practices in Buddhism involving monaistic ordination and observance day. So இதுதான் வந்து practices of Buddhism ஓகேங்களா. ஸோ B is the right answer. ஒரு மொனாஸ்ட்ரியில் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, புத்திஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 வயசு பையனை வந்து புத்திஸ்ட் அந்த இதில் இன்கல்கேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பரிவராஜா அப்படின்னு பேர். ஸோ அவங்களுக்கு டீச்சிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. யார் டீச்சிங் பண்ணுவாங்கன்னா புத்த பிக்கூஸ் தான் வந்து டீச்சிங் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்னவா மாறுறாங்க அப்படின்னா வந்து உபா சமத்தா அப்படிங்கிற மாதிரி மாறுறாங்க. அவங்களுடைய ரேங்கிங்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா, ரேங்கிங்ஸ் இது வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. வைல் புத்திசம் ரிஜெக்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், ஜெயினிசம் நெய்தர் ரிஜெக்டட் நார் அக்செப்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So while rejected the existence of God, Jainism neither accepted nor rejected. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ புத்தா தான் he neither accepted or neither rejected the acceptance of God. புத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, இல்லை கடவுள் இருக்காரா, கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கடவுள் இருந்தால் உனக்கு என்ன, இல்லைனா உனக்கு என்னன்னு கேட்பார். ஏன்னா கடவுள் இருந்தாலும் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இல்லைனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த லைஃப்பில் உன்னோட இந்த துன்பம் நிறைஞ்ச துக்கம் நிறைஞ்ச இந்த லைஃப்பை நான் வந்து அந்த துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன். அந்த வழியே உனக்கு சொல்கிறேன், இஷ்டம் இருந்தால் கேளு அப்படிங்கிறது தான் அவரோட டீச்சிங் ஓகேங்களா. ஜெயினிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, கடவுள் இருக்கலாம், ஆனால் அது ஜெயினர்களுக்கு கீழே தான் அந்த கடவுள், தீர்த்தங்கராஸுக்கு கீழே அவங்க கடவுளே இருந்தாலுமே they are below the தீர்த்தங்கராஸ் அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். While avatars of deity of the main feature of Vaishnavism, Shaivism rejected the concept of avataras அப்படிங்கிறது தப்பு. சிவபுராணத்தில் கூட நம்ம பார்க்குறோம், திடீர்னு வந்து சிவனே என்ன பண்ணுவார்னா, அவரோட ஒரு துண்டை கொடுத்துட்டு, ஒரு துவைக்கிறவர் இருப்பார், எப்பயுமே செலவு பண்ணுறவர், அவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு சிவனடியார்களுக்கு ஃபஸ்ட்டு செலவை ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவரோட செலவு தொழிலே ஆரம்பிப்பார் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வெயில், மழை ரொம்ப மழையாக இருக்கும். அந்த டைமில் யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சிவனே வந்து இவரை சோதிப்பார். டக்குன்னு சிவனே வந்து என்கிட்ட இந்த ஒரே ஒரு இது தான் இருக்குது, வேறு சிவனடியார் வேஷத்தில் வருவார், என்கிட்ட ஒரே ஒரு இது தான் இருக்குது, நான் வந்து போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு வரும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காற்றுல போயிட்டு அந்த இது முள் இதில் அந்த ஒரே ஒரு சின்ன துண்டு வந்து கிழிகிற மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சிருவார் சிவன். அப்போ இவருக்கு உடனே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வேறு புது துண்டெல்லாம் கூட கொடுக்கலான்னு நினைப்பார். அப்போ இவருக்கு வந்து சிவன் வந்து திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். இவரை திட்டும்போது ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லும்போது, நான் தான் வந்தேன் சிவன் அப்புறம் காட்சி அளிப்பார், நான் தான் வந்தேன் உனக்கு இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பிட்டுக்கு வந்து மண் சுமக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட்டுமே வந்து ஸோ அவதாராஸ் கான்செப்ட் இஸ் ஆல்சோ இன் சைவிசம். ஸோ இதுவுமே வந்து தப்பு
ஸோ நெக்ஸ்ட் ரெண்டுமே தப்பு, neither 1 nor 2. ஓகே, நெக்ஸ்ட் வாசுபந்து புத்திசம்மா அப்படின்னா வாசுபந்து இஸ் புத்திசம். யோகக்காரா அந்த செக்டில் இவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீச்சர். திபன்கரா வந்து ஜெயினிசமானா கிடையாது, புத்திசம் தான். ஓகேங்களா. ஹேமச்சந்திரா வந்து ஜெயினிசம். ஓகேங்களா. நாதமுனி இஸ் வைஷ்ணவிசம். ஸோ இது எல்லாமே தப்பு, மூணுமே தப்பு. ஸோ 1 pair only is the correct statement. ஓகே. With reference to cultural history of India, consider the following literary works. விசு திக்மகா, அப்புறம் லலித விஸ்தாரா சூத்ரா, அப்புறமா வந்து சமய சாரா, அப்புறம் வந்து வமகந்தாரா, அப்புறம் யோக சாஸ்திரா. யோக சாஸ்திரா வந்து இட் இஸ் ரிட்டன் பை பதஞ்சலினாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்க. அப்போ அட்லீஸ்ட் யூ would have eliminated all 5 வரக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் லலித விஸ்தாரா சூத்ரா இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சமயசாரா இஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா குண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜெயின் அவர் எழுதின ஒரு புக்கு. ஓகேங்களா. இது வராது. அப்புறம் வாமகந்தகா வந்து சைவிசம் ரிலேட்டடான விஷயம், மற்ற ரெண்டுமே வந்து புத்திஸ்ட் ரிலேட்டடான விஷயம். only 2 is the answer. ஓகே. Next, with reference to the cultural history of India, consider the following religious sect. Tota Pantha, Tera Pantha, Sunyavada, Vinayavada. How many of the above belonging to the religious sect of the Jainism அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயினிசம் அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட். ஸோ ஜெயினிசம்னும் போது சூன்யவதா வினயவதா இது ரெண்டுமே வராதுங்க. இது ரெண்டுமே வந்து மத்தியமிகா மகாயானா புத்திஸ்டமுடைய சப்செக்ட்ஸ். மத்தியமிகா அதுக்கப்புறமா வந்து யோகக்காராவுடைய சப்செக்ட்ஸு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜெயினிஸ்ட் ஃபிலாசபி. ஓகேங்களா. தேரா பந்தா, டோட்டா பந்தா அதெல்லாம். ஸோ ஆன்சர் இஸ் only 2 is the answer. நெக்ஸ்ட் ஐ ஹவ் given the different types of texts. செக்ஸ்லேயே வந்து ஜெயினிசமில் ரெண்டாக பிரியுதுங்க. ஜெயின இது என்ன ஆகுது அப்படின்னா மகாவீரர் வந்து எந்த ஒரு உடையுமே வந்து ஆடையுமே அணியாமல் தான் இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். சல்லேகனா ப்ராக்டிஸ் பண்ணி இறக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தூலபத்ரா, அப்புறமா வந்து பத்ரபாகா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த ஸ்தூலபத்ரா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபெமைன் வருதுங்க, அந்த மகதா ரீஜனில் ஃபெமைன் வருது. அப்போ அங்கே வந்து இருக்க முடியாது, நம்மளால் வந்து அட்ரன்ஸாக வந்து மகாவீரர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் கூட்டிகிட்டு சரவணபலகலாவுக்கு வந்துடுறாரு. ஃபெமைன் முடிஞ்சு போன உடனே வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிறவங்க பாகபத்ரா தலைமையில் இருந்த சில ஜெயின்ஸ் வந்து தே ஹவ் காம்ப்ரமைஸ்டு தேயர் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது 2ஆக உடையுதுங்க. அப்போ ஸ்வேதம்பராஸ் திகம்பராஸ் அப்படின்னு மாறுறாங்க. ஸ்வேதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒயிட் கிளாட், அதாவது வந்து வெள்ளை உடையா அணிஞ்சு அவங்க வந்து இருப்பாங்க, ஸ்வேதம்பராஸ். திகம்பராஸ் அப்படிங்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வானம்தான் உடையே, அப்போ நேக்கடாக இருப்பாங்க. ஓகேங்களா. திகம்பராஸ் அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திகம்பராஸுக்கும் சரி ஸ்வேதம்பராஸுக்கும் சரி அவங்களுக்குள்ள நிறைய சப்செக்ஸ்லாம் வருது. ஓகேங்களா. ஸோ அந்த சப்செக்ஸோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Consider the following statements regarding the Jain Tirthankaras. Tirthankaras are those who delay their liberation அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஓகே. Tirthankaras மகாவீரா ஜின்னா அப்படின்னாலே those who conquered himself internally அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ Tirthankaras were already enlightened creatures. அப்போ those who have delayed யார் அப்படின்னா வந்து bodhisattvas. So this statement is wrong. Jain Tirthankaras Prashavanada introduced the concept of non-violence and not to own property அப்படிங்கிறது கரெக்டு. அவர் தான் வந்து 4 vows of Jainism கொண்டு வராரு. அதோடு சேர்த்து 5th vow வந்து மகாவீரர் வந்து பிரம்மச்சரியத்தை இன்க்ளூட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ பிரசவநாதா தான் வந்து கரெக்டு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். லாஸ்ட் தீர்த்தங்கரா மகாவீரா இஸ் த கண்டெம்பரரி ஆஃப் கிங் அஜாதசத்ருங்கிறதும் கரெக்ட். ஸோ B only 2 is the correct statement. Next, with reference to the doctrines of Buddhism and Jainism, consider the following statement. Buddhism rejected the Varna system, whereas Jainism did not explicitly rejected it, but focused more on individual asceticism. ஓகேங்களா. ஜெயினிசம்
Buddhism rejected the Varna systemங்கிறது கரெக்ட்டுங்க. Jainism rejectedா அப்படின்னா did not explicitly அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ did not explicitlyனாலே they did not explicitly rejected, அது கரெக்டு தான். ஏன்னா வர்ணா சிஸ்டமை வந்து அவங்க எதிர்க்கல, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வர்ணா சிஸ்டமை தான் எடுக்கிறாங்க. ஏன்னா they believe in karma. புத்திசமாக இருக்கட்டும் ஜெயினிசமாக இருக்கட்டும் both believe in karma. Jainism believe in soul concept. Buddha didn't believe in the soul concept. Soul concept Buddhism வந்து believe பண்ணல. ஓகேங்களா? அப்போ this karma is affecting this souls. அப்போ அதனால தான் அவங்க வந்து லோவர் வர்ணாவில் பிறக்கிறாங்க. ஸோ லோவர் வர்ணாவில் பிறந்தாலும் இந்த ஜென்மத்தில் அவங்களால வந்து பெனன்ஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த வர்ணா பேக்கேஜஸை அவங்களால வந்து போக்கி மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு ஹையர் வர்ணாவில் பிறந்து அவங்களால வந்து என்லைட்மெண்ட்டை அடைய முடியும் அப்படின்ட்டு வந்து ஜெயினிஸ்ட் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஜெயினிசம் ப்ராக்டிசஸ் நான் வயலன்ஸ் மோர் ஸ்ட்ரிக்ட்லி கம்பேர்ட் டு த புத்திசம், இதுவும் கரெக்ட். Buddhism held that women can achieve salvation, whereas Jainism held that the women must be reborn as men to attain salvation. அப்படிங்கிறது not all the Jainism, திகம்பரா செக்ட் வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ திகம்பரா ஜெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஜெயினிசம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஸ்வேதம்பராஸ் didn't believe that. ஸோ only 2 is the correct statement. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ஓகே, next consider the following statements regarding Ajivika sect. Ajivika sect was found by Ajita Kesa Kadambali அப்படிங்கிறது தப்புங்க. மக்களி கோஷாலா அப்படிங்கிறது தான் கரெக்ட். அஜீவிகா செக்டோடைய அந்த இடம் மெயின் பிளேஸ் எது அப்படின்னா ஸ்ரவஸ்தி, வேர் புத்தா டிட் இஸ் மிராக்கிள். ஓகேங்களா? லெவிடேஷன், அதாவது வந்து ஃப்ளோட் பண்ணுறாரு, அவர் ஏர்லேயே ஃப்ளோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கார்டட் ஒன்லி ரெக்கார்டட் மிராக்கிள் இன் த டைம் ஆஃப் புத்தா. அது எங்கே நடக்குது? ஸ்ரவஸ்தியில் நடக்குது. ஓகேங்களா? சவஸ்தி தான் இம்பார்ட்டண்ட், அஜீவிகாவுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். ஓகே, அதை இது பண்ணுறது மக்களி கோஷாலா. அதை பேட்ரனைஸ் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலா அப்படிங்கிற ஒரு பாட்டர் உமன் வந்து பேட்ரனைஸ் பண்ணுவாங்க இந்த செக்டை, அஜீவிகா செக்டை. அஜீவிகாஸ் பிலீவ்டு தட் நத்திங் இன் திஸ் வேர்ல்டு குட் பி சேஞ்ச்டு ஆஸ் எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிட்டர்மைன்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஓகேங்களா? அதை கொண்டு வர்றது இவங்க தான். அதாவது விதி அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வர்றது இவங்க தான். ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டை இந்தியன் ஃபிலாசபிக்குள்ளே கொண்டு வர்றது இந்த அஜீவிகாஸ் தான். ஸோ இந்த விதிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா there is no difference between them and Jainism. இந்த விதி தான் இவங்களையும் அவங்களையும் வந்து பிரிக்குது. ஓகே, the Ajivika sect was confined to the northern India, did not spread to Tamil Nadu region அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். அஜித கேச கம்பளி இருக்கார்ல, he is the founder of சார்வாக்கா philosophy. சார்வாக்கா, ஓகேங்களா? சார்வாக்கா ஃபிலாசபியை அதை ஃபாலோ பண்ணுறாரு, ஃபவுண்ட் பண்ணுறாரு. Next, with respect to Indian numismatics, Indo-Greeks introduced die striking, use of legends, portraits of rulers, monograms and the representation of the deities. எல்லாமே கரெக்டுங்க. Okay, they Indo-Greeks only introducing all these. Indo-Greeks were the first to issue the gold coins in India. அதுவும் கரெக்ட். The book Melanda Pengu is in the form of dialogue between the king Menandar and the Buddhist monk Nagarjuna இல்ல Nagasena. So answer is 2 only 2. Okay. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இந்தோ கிரீக்ஸோடைய கேபிட்டல் சகாலா இஸ் இன் பஞ்சாப், சஹெல்கோட். பஞ்சாபில் இருக்க, இங்கே இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சஹெல்கோட் தான், சகாலா தான் அந்த டைமில் அவங்களுக்கு இந்தோ கிரீக்ஸ்க்கான கேபிட்டலாக இருந்துச்சு. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு காயின்ஸ், இதுதான் வந்து மினந்தருடைய காயின். மினந்தர் இப்படி தான் இருப்பார். ஓகேங்களா? மினந்தரோட காயின்ஸ் இது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ் பர் த ஜுனகட் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், சாக்கா கிங் ருத்ரதாமன் ஒன் ரிப்பேர்ட் த சுதர்ஷன லேக். இது வரைக்கும் கரெக்டுங்க. த்ரூ வாட்டர் டேக்ஸ் ஆன் இஸ் சப்ஜெக்டா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அவருடைய கஜானாலிருந்து காசுலேருந்து எடுத்து செலவு பண்ணேன் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேங்களா? யார் இந்த சுதர்சன லேக்கை கட்டுறது? புஷ்யகுப்தா. ஹி வாஸ் த கவர்னர் டியூரிங் த டைம் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. ஓகே, இந்த எதில் சொல்லியிருக்காங்க? ஜுனகத் ராக் இன்ஸ்கிரிப்ஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரினர் இன்ஸ்கிரிப்ஷன். ருத்ரதாமன் ஒன் இஷ்யூடு த ஃபர்ஸ்ட் எவர் லாங் இன்ஸ்கிரிப்ஷன் இந்த பியூர் சான்ஸ்கிரிட்டுங்கிறது கரெக்டுங்க.
This one is correct. Okay, so answer is 2 only. Okay, next இந்த கிரினர் இன்ஸ்கிரிப்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த நியர் கனேரி கேவ், கண்ணேரி அப்படிங்கிற அந்த கேவில் வசிஷ்டபுத்திர சதகர்ணிக்கு என்னுடைய மகளை நான் மணந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ருத்ரதாமனுடைய பொண்ணை அவர் வந்து வசிஷ்டபுத்திர சதகர்ணிக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கற்பூர மஞ்சரி இஸ் ரிட்டன் பை ராஜசேகரா ஒன்லி. ராஜசேகரா தான். சௌந்தரநந்த காவ்யா இஸ் அஸ்வகோஷா. அஸ்வகோஷா அமரசிம்ஹாவுக்கு தான் ஃபேமஸ், பட் சௌந்தரநந்த காவ்யாவும் எழுதியிருக்காரு. மிர்ஜா கத்திகா வாஸ் ரிட்டன் பை சூத்ரகா. ஓகேங்களா? விஷாகதத்தா கிடையாது. ஓகே, விஷாகதத்தா கிடையாது. அண்ட் தென் லீலாவதி இஸ் ரிட்டன் பை பாஸ்கரா, நாட் வராஹமிரா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் தப்பாகிடுதுங்க. ரெண்டும் தப்பாகுது அப்படின்னா 2 pair only is the correct statement. Gandhara School of Art produced sculptures of themes predominantly related to the Buddhism. அப்படின்னா predominantly-ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டுங்க. ஒன்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. பிகாஸ் மதர் காடஸ் உடைய அந்த பிக்சர்ஸுமே இருக்குது. பட் predominantly it is Buddhism, Gandhara School of Art. ஓகே, மார்பிள், ஒயிட் மார்பிள் வாஸ் லார்ஜ்லி யூஸ்ட் இன் அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது கரெக்டாக. கிங் குஷானா கிங் கனிஷ்கா ஹெட்லெஸ் ஸ்டாச்சு இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறதும் கரெக்டாக. ஸோ இந்த 3 ஆர்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் அந்த பாக்டீரியன் அந்த இடம். ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட அந்த எல்லையில் இந்த காந்தாரா ஆர்ட் வந்து வளருது. ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் தீம்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் அவங்க எதை வச்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்க, மாடல்ஸ் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா கிரீக் அந்த ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால தான் புத்தருக்கு வந்து சுருட்ட முடியெலாம் இருக்கும். ஓகேங்களா? சுருள் முடி, அதுக்கப்புறமா அப்பல்லோ காட் மாதிரி கட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நம்மளால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த லோக்கல் அந்த ஸ்டோன், அது வந்து கிரே ஸ்டாண்ட் ஸ்டோன், அதை யூஸ் பண்ணுறாங்க. மதுராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ இண்டிஜினியஸ் ஒன். தீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஸ்கல்ப்சராக இருக்கட்டும், ரெண்டுமே இண்டிஜினியஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த தீம் வந்து புத்தர், அதுக்கப்புறமா வந்து ஜெயின், ஹிந்துவிசம் எல்லாத்துல இருந்தோம். அப்புறம் செக்குலர் இது மாதிரி கனிஷ்கா மாதிரியான செக்குலர் ஸ்டாச்சுஸும் இருந்தது. எல்லாத்தையும் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோனில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமராவதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்பிளில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இல்லை. அது வந்து எப்படின்னா ஒரு ஜதகா ஸ்டோரியை டிபிக் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் வந்து அமராவதி இதுவை பண்ணுறாங்க. அதோட பேட்டர்ன் யார் பண்ணுறதுன்னா சாத்தவாகனாஸ் மெயினாக பண்ணுறாங்க. இங்கே காந்தாராவையும் சரி இல்லை மதுராவையும் சரி ரெண்டுத்தையுமே பேட்டர்னைஸ் பண்ணுறது கனிஷ்கா பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் 1, 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்லாமே தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாத்தவாகனாஸ் ஆர் மேட்ரி ஆர்கியல் அப்படிங்கிறாங்க. மேட்ரி ஆர்கியல் கிடையாது, மேட்ரி லீனியர். ஓகேங்களா? விமன் வந்து ரூல் பண்ண மாட்டாங்க, விமனுடைய வம்சாவளியில் வருவாங்க. லீனியேஜ் வந்து விமனோட வம்சாவளி, ஆனால் வந்து ரூல் பண்ணுறது மென். ஃபார் எக்ஸாம்பிள் கௌதமி புத்திர சதகர்ணி தான் ரூல் பண்ணுவார், வசிஷ்ட புத்திர புலமாயி தான் ரூல் பண்ணுவார். ஓகேங்களா? யஜனஸ்ரீ சதகர்ணி தான் ரூல் பண்ணுவார். ஸோ அதனால் இட் இஸ் நாட் மேட்ரி ஆர்கியல். இது தப்புங்க. சாத்தவாகனாஸ் டிட் நாட் ப்ரொமோட் த புத்திசம் ஆஸ் தேவர் பிராமணாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. இப்போ தான் பார்த்தோம் சாத்தவாகனாஸ் பேட்டர்னைஸ்ட் அமராவதி ஸ்தூபா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நெய்தர் 1 nor 2 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் about technology advancement in ancient India. In the Surya Siddhanta, Aryabhatta explains the true cause of solar and lunar eclipse is a correct statement. Actually, Mehroli iron pillar reflects the Maurya's advancement இல்லைங்க, Gupta's advancement. ஏன்னா சந்திரகுப்த மௌரியா பற்றி பேசலை, சந்திரகுப்தாவை பற்றி பேசுது, இந்த மௌரியாவே இல்லை. ஓகேங்களா? மெஹ்ரோலி அயன் பில்லரில். ஓகே, இந்த மெஹ்ரோலி அயன் பில்லர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்டு பை தோமர்ஸ் ஆஃப் டெல்லி. தோமர்ஸ் ஆஃப் டெல்லி தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இட் இஸ் இந்த குதுப் காம்ப்ளெக்ஸில் தான் இப்போ இருக்குது. ஓகே,
Brahad Samhita Varahamira stated that sun is a stationary அப்படினு அவர் சொல்லலங்க. Sun is stationary னு அவர் சொல்லவே இல்ல. Moon is rotating the earth and earth is rotating the sun அப்படினு தான் சொல்லியிருப்பாரு. So this statement is also wrong. அப்ப one only is the correct statement. ஓகேங்களா? Next, which of the following poets enjoyed the unique position throughout the ancient period for the access to the East Indies, Malay Peninsula, Indochina and Ceylon? அப்படின்னா it is Thrambalappatti. தாம்பரல்பட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட் ஈஸ்ட்டில். இது இம்பார்ட்டண்ட்டான வெஸ்டர்ன் போர்ட்ஸ், இது இம்பார்ட்டண்ட்டான ஏன்ஷியன்ட் ஈஸ்டர்ன் போர்ட்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துருங்க. அண்ட் ஐ ஹவ் கிவன் த all the ports which have been asked by the UPSC previous yearல previous 10 yearsல என்னென்ன போர்ட் நேம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுல், முஷிரி, கொர்க்கை, பூம்புகார், கதுரா, கண்டசாலா. கண்டசாலாலேருந்து கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே. Next, consider the following statement about the revenue system during the Gupta period. Nivartana, Kulyavappa, Dronavappa were land grants னு கொடுத்துருக்காங்கல்ல, land grants கிடையாது. ஓகேங்களா? land measurements அதெல்லாம், devices of land measurements. So this is wrong. Okay. Alivakara அப்புறமா வந்து உத்ரங்கா were introduced as the plough tax and water tax respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது கரெக்ட். So 2 only is the correct statement of this. Okay. Next, in ancient India, Guptas issued the purest and the largest number of coins அப்படினு கொடுத்திருக்காங்க. இதல purestங்கற அந்த வார்த்தையை தூக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? So first statement is wrong. Sohagora copper plate inscription is the earliest loyal order. It is given by Chandragupta Maurya. Chandragupta Maurya தான் வந்து இத கொடுக்குறாரு. டு ப்ரிசர்வ் த ஃபுட் கிரெயின்ஸ் டு யூட்டிலைஸ் டியூரிங் த கிரைசிஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? இட் டாக்ஸ் அபவுட் த ஃபெமைன் மேனேஜ்மெண்ட். பராப்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் கிவ்ஸ் த ரைட் டு சப் இன்ஸ்பிடுவேஷன் இருக்குல்ல, இது தப்பு. இண்டூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கந்தகுப்தா, அதில் தான் வந்து இந்த சப் இன்ஃபிடுவேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? பராப்பூர் காப்பர் பிளேட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, even though the land grants are given by the king, land is a sovereign authority. King has the sovereign authority over the lands. land என்னதான் கொடுத்தாலுமே கிங்குக்கு அது மேலே வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. as per the Pune plate inscription, Prabhavati Gupta, daughter of Chandragupta II, married Vakataka prince Rudrasena அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? இது பூனா பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில் தான் நமக்கு தெரிய வருது. ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா, இதுவும் தப்பு, இது கரெக்ட், இது கரெக்ட். ஸோ ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு விக்ரமசில்லா தர்மபாலா தான் பேட்டர்னேஜ் பண்ணுறாரு. ஒதண்டபுரி கோபாலா பேட்டர்னேஜ் பண்ணுறாரு. நலந்தா குமாரகுப்தா பேட்டர்னேஜ் பண்ணுறாரு. வல்லாபி மைத்ரகாஸ் பேட்டர்னேஜ் பண்ணுறாரு. ஸோ ஆல் த 4 ஆர் கரெக்ட். இதெல்லாம் ரேருங்க, இப்படிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இப்படியும் சில நேரங்களில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. எல்லாமே கரெக்டாக வருது. With reference to ancient Indian history, which one of the following was the earliest event எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ earliest event is with respect to, இவங்களில் யார் வந்து early கிங்குன்னு தெரிஞ்சால் நமக்கு போதும். சமுத்திரகுப்தா தான் இருக்கிறதுலே earliest கிங்கு, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த ஏல சீல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா வாஸ் டிஃபீட்டட் பை த சாளுக்கியா கிங் புலிகேசி II இந்த நர்மதா ரீஜன் அண்ட் அடாப்டட் பரமேஸ்வரா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நரசிம்மவர்மா I டிஃபீட்டட் புலிகேசி II இந்த பேட்டில் ஆஃப் வாட்டாபி அண்ட் அடாப்டட் த டைட்டில் வாட்டாபி கொண்டான்றாங்க. இது ரெண்டுத்தில் எது எர்லியராக இருக்கும்? ஏ தான் எர்லியர், பிசி வந்து அதுக்கப்புறமா தான் வந்தது. ஓகேங்களா? புலிகேசி II என்ன பண்ணுறாருன்னா, நரசிம்மவர்மாவுடைய அப்பாவான மகேந்திரவர்மன் அவரை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு காஞ்சி கொண்டான்னு பேர் வச்சுக்கிறாரு. அதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் இதை பண்ணுறாரு நரசிம்மவர்மா I. ஓகே. Next, Harsha conveyed a grand assembly at Kanuj to widely publicize the doctrines of Theravada sect னு கொடுத்துருக்காங்களா, இது தப்பு. ஹர்ஷா வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து மகாயானா செக்ட் ஆஃப் புத்திசம் தான் வந்து பப்ளிசைஸ் பண்ணுறாரு. At the assembly of Prayag,
King Harsha gave away all his belongings to charity அப்படிங்கிறது correct. Okay, so answer is 2 only. Okay, next select the correct chronological order of the foreign travelers who visited India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட். ஃபாஹென் தான் ஃபஸ்ட்டு வராரு, அதுக்கப்புறம் சுன்ஹியன் வராரு, அப்புறம் ஹுவான்ஸ்வாங் வராரு, அப்புறம் ஐதிங் வராரு. ஓகே, the Chinese traveler Huanshuang who visited India recorded the general conditions and politico-cultural culture of India at the time. In this context, consider the following statement. The roads, river routes were completely immune from robbery அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா அவரே வந்து 2 வாட்டி நான் ராபரி ஆயிருக்கேன், ராபரி பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. As regards punishment for the offenses, ordeals by fire, water, poison were instrument to determine the innocence of the person அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, இப்போ ஒரு குத்தம் நடந்துருச்சு, அதில் ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க, நான் பண்ணலன்னு சொல்கிறாரு. அதை எப்படி அவர் நிரூபிக்கலாம் அப்படின்னா பாய்சனை குடிச்சிட்டும் அவர் உயிரோடு இருந்தார்னா அவர் குற்றமற்றவர்னு நிரூபிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 only இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிலாசபிஸில் நியாயா வந்து லாஜிக்கல் திங்கிங் தான். சமக்கியா இஸ் டியூலிஸ்டிக் ரியலிசம். சமக்கியா இஸ் த டியூலிஸ்டிக் ரியலிசம். அப்புறமா வந்து வைஷிகா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் மெட்டாஃபிசிக்கல் ஒன். ஓகேங்களா, மெட்டாஃபிசிக்கல் வைஷிகா. அப்புறம் வேதாந்தா வந்து இட் இஸ் அபவுட் த பிலீவ்ட் இன் த தியரி ஆஃப் புனர்ஜென்மா. இது கரெக்ட். அப்போ 1 and 4 கரெக்டு, 2 pair only இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இதில் நெக்ஸ்ட்டு நாமலிங்க சாசனா வந்து அமரசிம்ஹா தான் எழுதியிருப்பார். அமரசிம்ஹா who was one of the நவரத்னாஸ் ஆஃப் சந்திரகுப்தா 2. பிரயாக் பிரசிஸ்தி வந்து சந்திரகுப்தாவுடைய அந்த டைமில் தான் நடந்துச்சு. ஆனால் யார் எழுதுறது? ஹரிசேனா எழுதுறாரு. காதம்பரி வந்து ஹர்ஷவர்தனாவுடைய டைமில் தான் கம்பைல் பண்ணப்பட்டது. பட் யார் எழுதுறாரு? பானபட்டா எழுதுறாரு. அப்போ only 1 இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஓகே, only 1. நெக்ஸ்ட்டு மேகதூதம், அப்புறமா வந்து ஷாமலா தண்டகம், அபிஞான சகுந்தலம், மாளவிகா அக்னிமித்ரம், விக்ரமோ ஊர்வஷ்யம். How many of the above works were belonging to காளிதாசா அப்படின்னா எல்லாமே all 5 are the works of காளிதாசா. ஓகே, தண்டின் is the author of தசகுமார சரிதா. இது வரைக்கும் கரெக்டுங்க. who lived in the court of சந்திரகுப்தா 2 இல்லை. ஓகேங்களா, he lived in the court of பல்லவா கிங்ஸ். ஓகே, பனினி is the author of both அஷ்டத்யானி and மகாகாஷ்யபான்னு இருக்குல்ல, இது மகாபாஷ்யா வராது. ஓகேங்களா, அஷ்டத்யானி மட்டும் வந்தால் கரெக்டு. மகாபாஷ்யா வாஸ் ரிட்டன் பை பதஞ்சலி. ஓகேங்களா, பனினியோடைய அஷ்டத்தானியோடைய அந்த விளக்கம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாஷ்யா பை பதஞ்சலி. ஸோ நெய்தர் 1 nor 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் எது தப்புன்னா தவாங் மொனாஸ்ட்ரி வந்து லடாக்கில் வராதுனாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, தவாங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ தவாங் லடாக் வராது. அப்போ 2 மட்டும் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டுங்க. 3 pair only இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் தேர் நேம்ஸ், ஸ்டேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம், ஒரு வாட்டி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பூர்வ மீமாம்சா focuses on understanding the nature of reality and the self of exploring the Upanishads. Uttara Mimamsa school of thought was the view that the salvation could be achieved through performing rituals ன்றாங்க. இது ரெண்டும் வந்து மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ neither 1 nor 2 is the correct statement. 6 schools of philosophyல உத்தர மீமாம்சா is also called as Vedanta. அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா related to the ritualistic practices. மற்றது நியாயா, யோகா, வைஷிகா, சமக்கியா இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தர மீமாம்சாவில் தான் இந்த டீச்சிங்ஸ் எல்லாமே வருது. அத்வைதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஞான மார்க்கத்தினால அந்த இக்னோரன்ஸை உங்களால் விளக்க முடியும்ன்ட்டு சங்கரா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பக்தி மார்க்கத்தினால உங்களால் இக்னோரன்ஸை விளக்க முடியும் அப்படின்ட்டு வசிஷ்ட அத்வைதா இல்லை குவாலிஃபைடு மோனோயிசம் அப்படின்ட்டு ராமானுஜா சொல்கிறாரு. பிரிஞ்சது தான், துவைத்தா தான், ஆனால் பக்தி நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா வந்து மாதவாச்சாரியா சொல்கிறாரு. துவைத்தா ஃபிலாசபி இஸ் சேட் பை மாதவாச்சாரியா.
அதுக்கப்புறம் துவைத்த அத்வைதா அப்படிங்கிற ஃபிலாசபி நிபங்கரா அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சுத்த அத்வைதா அப்படின்னு வல்லபாச்சாரியா சொல்லியிருப்பார். பேத அபைதா அப்படின்னு சைத்தன்யா சொல்லியிருப்பார், சைத்தன்யா மகாபிரபு சொல்லியிருப்பார். ஸோ இது இந்த ஃபிலாசபி எல்லாமே எதுலேருந்து வருது? உத்தர மீமாம்சா அதிலிருந்து வருது, வேதாந்தங்கள்லேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இந்த 80 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செஷன். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த செஷன்ஸ்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களோட இன்புட்டை வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? திஸ் ஷுட் நாட் பி ஒன் வே கம்யூனிகேஷன். இட் ஹேஸ் டு be helpful for you also. ஓகேங்களா? you guys should watch everything, which every statement, every facts which we are saying, which will be reflected in the UPSC prelims. ஓகேங்களா? it will be useful for you and it will also be a revision practice for you. ஓகேங்களா? அந்த ரிவிஷன் ப்ராக்டிசஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் பாருங்கள், படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், தென் ஆக்டிவாக ரீகால் பண்ணுங்கள். திஸ் இஸ் த கீ டு எவ்ரி ப்ராப்ளம் யூ ஆர் ஹேவிங். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, எல்லாமே நல்லா நடக்கும். ஜாலியாக இருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.